மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அந்திமுற்ற மாலை பொழுதினில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சக்திவேல் விரு. இன்னைக்கு நம்ம ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்திமுற்ற பேச்சாளர் அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க. அந்திமுற்றம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து நம்ம ஈரோடு வாசல்ல மிக நீண்ட நாட்களாக, குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு மேலேயே நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் வந்து ஏதாவது ஒரு தலைப்புல ஈரோடு வாசல் உறுப்பினர்களோ அல்லது அல்லாத உறுப்பினர்களோ அவங்களோட பேச்சாற்றலை வளர்த்து எடுக்கிறதுக்காக நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த வாரம் வந்து கௌசல்யா ஞானேஸ்வரன் அவங்க பேச வராங்க. இதுக்கு முன்னால ஈரோடு வாசல் அமைப்புல நம்ம வாசல் பட்டயம் வாசிக்கிறதுக்காக சுமதி அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். சுமதி வாங்க. நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைத்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொள்ளவும் எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க. நன்றிங்க. அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாத்தையும் வரவேற்புரையாற்றுவதற்காக டாக்டர் விஜி சுமதி அவர்களை நான் மீண்டும் அழைக்கிறேன். வாங்க சுமதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் நம்ம அந்திமுற்றம் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நமது வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், நம் வாசல் அமைப்பின் இயக்குனர்கள் மற்றும் வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள வாசல் அல்லா உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ரசிப்பதின் ரகசியம் என்ற தலைப்பில் கருத்துக்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கும் இந்த மாலை பொழுதின் பேச்சாளர் கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க சுமதி மேடம். அடுத்ததாக நம்ம பேச்சாளர் அவங்கள பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவங்க பேச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம கௌசல்யா ஞானசேகரன் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாசல் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க இல்லத்தரசி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அவரோட கணவர் வந்து எக்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க. கவிதைகள் மீது ஒரு அதீத நாட்டம் உள்ளவர்கள், தீராத காதல் என்று சொல்லலாம் அப்படின்னு கூட அவங்க குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னர் கவிதைகள் எழுதி தினமலரில் வெளியிட்டிருக்காங்க. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வாசல் அமைப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கவிதை தாகம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைந்து நம்மோட இணைஞ்சு இது சம்பந்தமா நிறைய உரையாடிட்டு வராங்க. அடுத்தது இதுவரைக்கும் வந்து நம்ம வாசலோட அமைப்பிலேயே வந்து அந்திமுற்றம், தமிழ் முற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதுல வந்து எழுத்தாற்றலை ஊக்குவிக்கும் பொருட்டு நடக்கிற ஒரு அமைப்பு. அதுல 14 படைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் தனது பேரனின் 5வது மாதத்தில் பேரனுக்காக அப்படிங்கிற கவிதை எழுதி அந்த தமிழ் முற்றத்தில் வெளியிட்டிருக்காங்க. வாசல் தமிழ் முற்றத்தின் சார்பா சுடர் விருது அப்படின்னு ஒரு விருது வந்து அவங்க வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் சார்ந்து அவங்கள ஊக்கப்படுத்தி நிறைய சாதிக்க ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ரசிப்பதின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு பேசுறதுக்கு நம்முள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என வாசல் சார்பாகவும் வாசல் அந்திமுற்றம் சார்பாகவும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்கள். நன்றிங்க சார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய இரவு வேளையில் அந்திமுற்ற நிகழ்வில் அனைவரையும் இணையம் வழியாக சந்திப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன். நான் பேச இருக்கும் தலைப்பு ரசிப்பதின் ரகசியம். ரசிப்பது என்பது அழகை, இயல்பை, உணவை, பணியை அல்லது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மனப்பூர்வமாக உணர்ந்து இன்புறுவது ஆகும். ரசிப்பது என்பது ஒரு செயல் வழி தியானம் என்று கூட சொல்லலாம். ரசிக்கும் பொழுது அது செயல் வழியில தியானமா கூட மாறிடும். இது வாழ்வின் இன்ப ருசியை கூட்டுவதுடன் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் போன்ற புலன்களின் வழியே
கிடைக்கும் அழகை ஆழமாக அனுபவித்து ரசிக்க உதவுகிறது. அழகை ரசிப்பது என்பது இயல்பு. ஆனால் இயல்பை ரசிப்பதுதான் மிகப்பெரிய அழகு. இக்கணம் இறைவனின் கொடை. இந்த கணம் இறைவனோட கொடை. அதனால் அதை அனுபவித்து ரசித்து வாழ பழக வேண்டும். கலை, இலக்கியம், இயற்கை என அனைத்திலும் உள்ள கலைநயத்தை மனதார அனுபவிப்பதே உண்மையான ரசனை. ரசித்து, ருசித்து, சிரித்து வாழ்வது வெற்றி என்னவென்று தெரியுமா? நாம் ரசிப்பதுதான். நம்மை மதித்து, நம் மீது நம்பிக்கை வைத்து, நம் ரசனை கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. ரசிப்பதின் ரகசியமே இன்பம். உண்ணும் போது உணவை ரசி, பண்ணும் போது பணியை ரசி, எண்ணும் போது இனிமையை ரசி. இதுவே வாழ்வின் இன்ப ருசி. வாழ்க்கையை ரசிப்பதால் மன அழுத்தம் குறைந்து, புத்துணர்வு அதிகரித்து, மன அமைதி கிடைக்கும். ஒவ்வொரு நொடியிலும் உள்ள அழகை ரசிக்கும் பொழுது புதிய சிந்தனைகள் உருவாகி படைப்பாற்றல் மேம்படும். நேர்மறை எண்ணங்களால் மனமும் உடலும் ஆரோக்கியம் அடையும். மற்றவர்களின் திறமையை பாராட்டி ரசிக்க வேண்டும். அப்படி ரசிப்பதால் உறவுகள் வலுப்படும். மற்றவர்களோட திறமையை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அப்படி பாராட்டும் போது நட்புகளும் சரி, உறவுகளும் சரி நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறும். பிடித்தவரின் கோபத்தை கூட ரசிக்கணும். அப்பொழுது அந்த கோபத்தில் இருக்கும் அன்பை நாம புரிந்து கொள்ளவே முடியும். வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி இருப்பது போல எதிரிகளிடம் கூட அவரிடம் பிடித்த ஏதோ ஒன்றை ரசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மையும் அறியாமல அவங்கள நமக்கு பிடித்தவரா மாறிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசிப்பு நமக்கு எதிரிகளே இல்லாம நமக்கு ரசிப்பதின் ரகசியமா இதுதான், எதிரிகளே இல்லாம பண்ணிரும். வலியை கூட மெல்ல ரசிக்க கற்றுக்கணும். எப்படி மெல்ல கற்றுக்கணும்? வலி ரொம்ப இருக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு ஊடுருவி பார்க்கணும். எந்த இடத்துல வலி இருக்கு, அதுக்குன்னு உள்ளே சென்று ரசித்து எந்த இடத்துல வலி இருக்குதுன்னு அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் வலி மெல்ல மெல்ல குறையும் என்கிறார்கள். பலருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததற்கு ஒரே காரணம் ரசிப்புத்தன்மை இல்லாததுதான். வாழ்க்கை எப்படி அழைத்து செல்கிறதோ அப்படியே அதை ஏற்று ரசித்து மன நிறைவோடு வாழ்ந்தால் கவலைகளுக்கு வேலையே இல்லை. நான் எங்க மாமாவை பார்த்துதான் ரசிக்கும் கலையை கற்றுக்கொண்டேன். அவரு எதுக்கெடுத்தாலும் ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சாதாரணமா சுடுதண்ணி வச்சு கொடுத்தா கூட ரொம்ப ரசிப்பாரு. ஆகா, சூப்பரா சுடுதண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நமக்கும் இன்னும் நிறைய செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு உள் மனசுல தோன்றும். அதனால அவர்கிட்ட இருந்து ரசிக்கும் கலையை நான் கத்துக்கொண்டேன். அப்புறம் சரி, எந்த வித சூழ்நிலையா இருந்தா கூட அந்த இடத்தையே அந்த ரசிக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கிடுவாரு. அதனால அவருடைய மனமும் இளமையா இருக்கும். அவருடைய தோற்றமும் அப்படிதான் இருக்கும். வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வயது முதிர்வு அடையாது. இளமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ரசிப்பதின் ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும். கடவுள் உலகத்தை அழகாய் வடிவமைத்து அற்புதமாய் படைத்துள்ளார். கடவுள் உலகத்தை அழகாய் வடிவமைத்து அற்புதமாய் படைத்துள்ளார். அவருடைய படைப்பு தனித்துவமானது. ஒவ்வொரு உயிரினங்கள் வாழவும் அதன் குடும்பத்தை பாதுகாக்கவும் தேவையான சிறப்பு தன்மையை அவர் அளித்துள்ளார். கடவுளின் படைப்புகளை ரசிக்க இந்த ஒரு ஜென்மம் போதாது. அதனால் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் நாம் ரசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நமது மூளை இயல்பாகவே ஆபத்துகளையும் குறைகளையும் தேடுவதிலேயே அதிக கவனம் செலுத்தும். இதனால் நம்மிடம் இருக்கும் ஆயிரக்கணக்கான நன்மைகளை மறந்து வருத்தம் மட்டும் நம் ஆழ்மனதில் குடிகொள்ளும். ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி என்னன்னு நினைக்கிறீங்க? அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத மனம்தான் அவருடைய மிகப்பெரிய எதிரி. அதனால் அந்த மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நிறைவான நிலையை அடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்யணும்? ரசிக்க பழக வேண்டும், ரசித்து வாழ வேண்டும். வாழ வேண்டுமே என்று வாழாமல் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு சிறிய விஷயங்களையும் ரசிக்க ஆரம்பித்தாலே துன்பமும் இன்பமாய் மாறும். ரசிக்கும் திறனை வளர்த்து கொண்டாலே
வாழ்வின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உலகம் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் வலுப்பெற்று நம் மனதில் மாபெரும் நம்பிக்கை பிறக்கும். ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் மூளையில் அற்புதமான மாற்றம் நடக்கிறது. நன்றி உணர்வு மேலோங்குகிறது. அப்பொழுது மூளையில் டோபமைன், செரட்டோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றது. ரசிப்பது என்பது மாபெரும் கலை. அதை கற்றுக்கொண்டாலே காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு நமது வாழ்வும் ரசிக்க தகுந்ததாக மாறிவிடும். ரசிக்கும் நமது மனம் நேர்மறையான எண்ணத்தை நோக்கி பயணிக்கும். அப்பொழுது மனம் அமைதி அடைந்து தூக்கம் நம்மை தழுவிக்கொள்ளும். புலம்பல்கள் நம்மை விட்டு ஓடோடி விடும். ரசிப்பது என்பது வெற்றிகரமான வாழ்வின் அடிப்படை. ரசிப்பது என்பது வெற்றிகரமான வாழ்வின் அடிப்படை அஸ்திவாரம். 5 அறிவு ஜீவராசிகளாக இருந்தாலும் கூட நாம் அதை ரசித்து வருடி கொடுத்தால் நம்மிடம் மிக அன்போடு இருக்கும். தாவரங்களும் ரசிக்குமாம். எப்படி ரசிக்கும் என்பதை எழுத்தாளர் பாலகுமாரன் அழகாய் சொல்கிறார். தாய்ப்பால் அருந்தும் குழந்தையைப் போல் மென்மையான அசைவுகளுடன் மழை தனக்காகவே பெய்கிறது என்ற பூரிப்போடு அசைந்து மழையை ரசிக்கும் என்கிறார். நம் வாசலில் பகிர்ந்த தாவரங்களின் உரையாடல் என்ற கதைகளை கூட இந்த மாதிரி தாவரங்கள் எப்படி ரசிக்குங்கிறத கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க கதை. அதுல கருத்துக்கள் பகிர்ந்த நமது வாசல் உறுப்பினர்களும் தன்மையில் இருப்பார். சாதிக்கும் வல்லமை பெற்று தானும் ரசித்து அனுபவித்து மற்றவர்களுக்கும் அந்த ரசிப்பை பகிர்ந்தளிப்பார். இப்படி ரசனையோடு வாழ்பவர்களின் மனநிலை சீராக இருப்பதால் உடலின் பல சுரப்பிகள் சமநிலையுடன் செயல்படும். பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு என்டார்பின்ஸ், மெலட்டோனின் போன்ற ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரந்து இரத்தத்தில் கலந்து நமது உடலுக்கு பல நன்மைகள் விளைவிக்கின்றன. மிக முக்கியமாக என்டார்பின் சுரப்பதால் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மெலட்டோனின் சுரப்பதால் மன அமைதியும் நிம்மதியான உறக்கமும் ஏற்படும். நிம்மதியான உறக்கம்தான் எல்லோருக்கும் அவசியம் என்பது அனைவரும் அறிந்தது. செரட்டோனினால் அகமனதில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இந்த நல்ல ஹார்மோன்களை பெற நமது உணவின் மூலம் இது கிடைக்காது. மருந்து மாத்திரைகள் மூலம் கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? இவைகளை பெற ஒரே வழி நமது மனநிலையை ரசிக்க தகுந்தவையாக மாற்றிக்கொள்வதுதான். ரசிக்க தெரிந்தாலே மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். சரி, எதை ரசிக்கலாம்? அனைத்தையும் ரசிக்கலாம். ஒரு பாட்டு கூட சொல்லியிருப்பாங்க. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே என்ற பாடலை கேட்டால் நம் முன்னோர்கள் எதையெல்லாம் ரசித்தார்கள், நாம் எதையெல்லாம் ரசித்தோம், இப்பொழுது எதையெல்லாம் ரசிக்க மறந்தோம் என்பது புரிய ஆரம்பிக்கும். ஒரு பயனில்லாத நம்பிக்கையற்ற உணர்வுகளை கூட பயனுள்ள ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை உள்ள மேன்மையான உணர்வுகளாக மாற்றி அமைக்கும் வல்லமை ரசிக்கும் தன்மைக்கு உண்டு. ஒரு பயனில்லாத நம்பிக்கையற்ற உணர்வு, யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, நம்பிக்கையற்ற உணர்வு இருக்கும், அது கூட நம்ம ரசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த நம்பிக்கையற்ற உணர்வு கூட நம்மை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையான உணர்வா மாறிடும். இந்த ஒரு பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களம் என்று. ஒவ்வொரு விடியலும் சொல்கின்றதே இரவானால் பகலொன்று வந்திடும் என்று. இந்த பாடல் வரிகள் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ரசித்து வாழச் சொல்லும் பாடல் வரிகள். இப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. நாம் எதை இழந்தோம் என்று எண்ணி ஏங்குவதை தவிர்த்து எதை இழக்கவில்லை என்று எண்ணுதல் முக்கியம். வெறுங்கையை காட்டி
ஒன்றுமில்லை என்று சொல்லும் நிலையில் உள்ள வெறுங்கையை காட்டி ஒன்றுமில்லை என்று சொல்லும் நிலையில் உள்ள ஒருவன் அதே கையில் உள்ள 10 விரல்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லும் எண்ணம் பெற வேண்டும். இதற்கு சான்றாக இருந்தவர் நமது வாசல் உறுப்பினர் கோடீஸ்வரன் சார் அவர்கள். அவர்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி தனது வாழ்க்கை பாடத்தை அனைவருக்கும் உணர்த்தி மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து தன்னம்பிக்கை பேச்சாளராய் உயர்ந்தார். அவர்களை இந்த நிமிடத்தில் நான் நினைவு கூறுகிறேன். குழந்தைகள் எதையும் ரசிக்கிறார்கள். ஆனந்த யாழை எப்போதும் மீட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் நாமும் வாய்விட்டு சிரிக்க முடியும், வயிறு குலுங்க சிரிக்க முடியும், கைத்தட்டி மகிழவும் முடியும். அப்படி சிரிக்கும் பொழுது ஒருவரின் முகத்தில் பல தசைகள் இயங்கி மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களால் நல்ல ஹார்மோன்கள் அதிகம் சுரந்து உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். உடலும் மனமும் மிக மிக புத்துணர்ச்சியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 வயசு பாட்டி இருக்காங்க. அவங்க எப்போதுமே முகம் மலர்ச்சியோட இருப்பாங்க. ரசிக்கும்படி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க எப்போதும் ரசிச்சுட்டே இருப்பாங்க. இளமையாவே இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு நாள், நான் இறந்த பின்னாடி நான் இறந்த உடனே யாரும் அழக்கூடாது. நான் இறந்துட்டேன்னா எனக்கு பிடிச்ச எம்ஜிஆர் படத்தை போட்டு எல்லாரும் போட்டு ரசிங்க. அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க பேத்தி சொன்னாங்க, பாட்டி எனக்கெல்லாம் அந்த எம்ஜிஆர் படம் பிடிக்காது பாட்டி. இப்ப இருக்கிற லேட்டஸ்டா இருக்கிற படம் தான் பிடிக்கும் பாட்டி அப்படி சொன்னாங்க. அதுக்கும் அவங்க முகமலர்ச்சியுடன் உனக்கு எது பிடிக்கிறதோ அதை போட்டு ரசி. என்னுடைய எண்ணம் என்ன, நீ ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். ரசிக்கும் பொழுதுதான் எல்லா உணர்வும் உன்னுடைய உணர்வுகள் மிக மகிழ்வாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவரை பார்த்து எனக்கு தெரிஞ்சது ரசிப்பதின் ரகசியம் உணர்ந்தவர்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரணம் நம்மை நெருங்க போகிறது என்று தெரிந்தாலும் மரணம் நம்மை நெருங்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சா கூட நாம என்ன நினைக்கிறோம், அர்த்தம் நிறைஞ்ச அழகான வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்தேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். மரணம் நம்ம நெருங்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்து பயப்படக்கூடாது. ரொம்ப அழகா நிறைஞ்சு வாழ்ந்திருக்கேன், இவ்வளவு அழகா ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொன்னையும் வாழ்ந்தேன் அப்படின்னு நாம நினைச்சிட்டே இருந்தோம்னா மரணம் கூட நம்ம நெருங்க போது. அந்த அந்த மரணத்தின் தருவாயில் கூட நம்ம அழகா மரணத்தை எதிர்நோக்குவோம் அப்படிங்கறதுதான் பாலகுமாரன் சொல்லியிருக்காங்க. பாரதி பாஸ்கர் கூட வலியால துடிச்சிட்டு இருந்த வழியில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழி வந்துச்சு. அப்ப கூட அந்த வழியில எப்படி இருந்து மீண்டு வந்தாங்கங்கிறத ஒரு கருத்து ஒரு உரை சொல்லியிருப்பாங்க. மிக மிக அற்புதமான உரை. அதையெல்லாம் கேட்கும் போதெல்லாம் ரசிப்பதின் ரகசியம் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் என் மனசுக்கு பட்டது. எதையும் ரசிக்கும் விதத்தில் தான் அனைத்து அழகும் கொட்டி கிடக்கிறது. ரொம்ப ரொம்ப ரசிக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கும் போதுதான் எல்லா ரசனையோட அழகு ரொம்ப ரொம்ப கொட்டி இருக்குது. எதை ரசிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது. கதிர் சார் கூட ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. கருவறைக்குள்ளிருந்து விடுதலை பெற்று கல்லறைக்குள் அகப்படும் வரையில் தானே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லறைக்குள் அகப்படும் வரைதான் நம் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ரசித்து ருசித்து வாழத் தொடங்கினாலே நம் வாழ்வும் நம்மால் பிறர் வாழும் சிறப்பு. அப்படிதான் இப்படி ஒவ்வொரு கதிர்சாரோட ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கலாம். நம்முடைய வாசல் உறுப்பினரோட ஒவ்வொருத்தர் இருந்து ஒவ்வொன்றையும் ரசிக்கலாம். நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து எல்லா விதத்திலையும் ஏதோ ஒண்ணு நம்ம ரசிச்சுட்டே இருக்க முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவ பாடம் தான். அதை ரசிச்சுட்டே இருந்தோம்னா நாமளும் இளமையா இருக்கலாம், இளமையாவும் இருக்கலாம், புத்துணர்வா இருக்கலாம். எப்போதும் புத்துணர்வா இருக்கணும், முகமலர்ச்சியோடு இருக்கணும்னா ரசிக்க கத்துக்கணும். ரசிக்க தெரிந்தவனுக்கு ரசிப்பதின் ரகசியம் உணர்ந்தவளுக்கு வாழ்க்கை ஒரு வரம் தான். எதையுமே இழந்துட்டோம், எனக்கு எதுவுமே இல்ல வாழ்க்கையில அப்படின்னா கூட நேத்து கூட ஒரு கதையை பகிர்ந்திருந்தாங்க வாசல் அமைப்புல. அந்த கதை தேர்தலுக்காக இருக்கலாம், வாக்குறுதியை பூட்டி. ஆனா அதையவே ரசிக்கும் மனநிலையா மாற்றி பார்த்து அந்த கதையை படிச்சோம்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அவங்க ரசிச்சு நீர்மோர் கொடுக்கறதாகட்டும், எதா இருக்கட்டும், அந்த
ரசிச்சு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க யாருமே இல்லைங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லாம போகுது. அடுத்தடுத்து இத செய்யணும் அப்படின்னு அது மேல ஒரு ரசனையோட தான் அவங்க செயல்படுறாங்க. அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது கதைய பார்க்க முடியுது. வாக்குறுதி நிறைவேற்றது ஒரு கதைனா கூட, அந்த கதையில ரசிப்பதனால மட்டும் தான் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணத்த நான் சொல்கிறேன். ரசிக்க தெரிந்தவங்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம். ரசிப்பதின் ரகசியம் புரிந்தவங்களுக்கும் வாழ்க்கை வரம். ஒருத்தர் இளமையா இருக்காங்கன்னு நினைச்சா இருக்காங்க அப்படின்னாவே அவங்க ரசிப்பதின் ரகசியம் தெரிந்தவங்களா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சக்திவேல் சார் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வாசல் அமைப்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. என் வாசல் அமைப்பின் தலைவர், செயலர், பொருளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் வாசல் உறுப்பினர்களுக்கும் இணையத்தில் இணைந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அனைவருக்கும் என் அன்பின் நன்றி. இப்பதான் ரசிக்க ஆரம்பிச்சாருக்குள்ள முடிச்சிட்டீங்க. அற்புதமான பேச்சுங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரசிப்பதின் நன்றி ரகசியம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். அதாவது ஒரு ஒரு தனி மனுஷனுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் இந்த ரசிக்கிறங்கிறது. ஏன்னா அனிமல்ஸ் மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி இது நீங்க சொன்னது வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அதோட வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்தா கூட எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் தெரியும் சமையல்ல. அதுக்கு கூட வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்ளைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம இப்போ இந்த வாசல் சிறுகதை போட்டியில வந்து இந்த அவனுக்கான வானம்னு சொல்லிட்டு ஒரு எழுதி இந்த ரிஸ்வான், அந்த கதையில பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்துங்க பாலைவனத்துல இருக்காப்புல ஆடு ஒட்டகம் மேய்க்கிறதா வேலை. அவன் வேற என்னத்தை ரசிக்க முடியும்? ஆனா அவன் வந்து வானத்தை பார்த்துட்டு அதுல போற பறவை மேகத்தை பார்த்து ரசிக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையான அந்த கதையா இருந்துச்சு. அதையும் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன் நான். இல்ல ரொம்ப அருமையான அந்த இடத்துல வந்து அவனுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்கும் போது அத கூட வந்து அவன் வந்து ஒரு டைம் டைவர்ட் பண்ணி பாக்குறான் பாருங்க. அது எனக்கு எதை ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து எனக்கு இந்த மழை வர டைம்ல வந்து நான் போய் உட்காந்துக்குவேன். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மேல உட்காந்துட்டு, அந்த மொட்டை மாடி இருக்காது எங்களுக்கு, அந்த புகைக்கூண்டுல போய் மேல ஏறி உட்காந்துட்டு அதையே பார்த்துட்டு இருப்பேன். அதை பார்த்துட்டு அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அது அதை விட இன்னும் மோசமா அது கூட பேசுறது அந்த மாதிரிலாம் அது வந்து ஒரு ரசிப்புது. இதெல்லாம் ரொம்ப அருமையான நல்லா நல்லா இருந்துச்சு பேச்சு. நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க தலைவர் அவர்களே. ரசிப்பதை பற்றி சொன்னது போது தான் எழுத்தாளர் பிரபஞ்சனை ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரசனையோடு தான் அணுகுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எதையும் பொறுமையாக ரசனையோடு அணுகிறதுங்கிறது வந்து பல இடங்கள்ல அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அவரை சுற்றி இருந்தவங்கலாம். 2 இட்லி சாப்பிட்றதா இருந்தால் கூட எழுத்தாளர் பிரபஞ்சன் வந்து அதை மிக அற்புதமாக ஒரு ரசனையோடு சாப்பிடுவார் அப்படின்ட்டு அடிக்கடி இன்னும் கூட நிறைய பேர் குறிப்பிடுவாங்க அவரை சுற்றி இருந்த நண்பர்கள்லாம். மற்றபடி யாராவது பேசுங்க. மிக அழகான ஒரு பேச்சா இருந்தது இன்னைக்கு. கௌசல்யா, வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்க பேச்சை ரொம்ப ரசிச்சேன் நானு. ஆனா ஒரு இந்த ரசிப்புத்தன்மை வாழ்க்கையோட சவால்கள் எல்லாம் வரும்பொழுது இதை ரசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு பக்குவமான ஒரு மனநிலை, அதுதான் வந்து ரசிப்புத்தன்மையோட ஆரம்பம்னு நினைக்கிறேன். உங்க பேச்சுல நான் புரிஞ்சுக்கிட்டது. அந்த பக்குவம் இருக்கவங்களுக்கு எதையும் ரசிக்க முடியும். பக்குவம் வந்துரும். எல்லாத்தையும் அனுபவங்களா கற்றுக் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாட்டிலே வரும். நீர் வெளிப்படும் புனை போல் உயிர் அந்த விதி வெளிப்படும் வாழ்க்கைன்னு இருக்கும். நம்ம அது எப்படியும் வாழ்க்கை அது என்ன இருக்கோ அதுபடி போயிட்டு இருக்க போது இருக்கிறத ரசிச்சுட்டு போவோமே, அவ்வளவுதான். கந்தனாலும் கசக்கி குடி அப்படின்ற. நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 3 நாளா வந்து 118க்கு போடுற போராட்டம் இருந்துச்சு இன்னைக்கு. அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியில நின்னுட்டா எல்லாத்தையும் ரசிக்க முடியும், இல்லாட்டினா பிபி தான். சொல்லுங்க கார்த்தி. ஆனா ஒண்ணும் இல்ல, அதான் சூப்பரா இருக்குங்கண்ணா. பட் நாங்க வந்து எங்க குரூப்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துறப்ப கண்டிப்பா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும்னு போடுவோம். பட் அட்லீஸ்ட் முடிஞ்சவங்க ஆன் பண்ணலாம், முடியாதவங்க விட்டுறலாம். ஏன்னா வெறும் ஸ்கிரீனை பார்த்து பேசுறத விட பேசுறவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவங்க ஆமாமாங்க. இது ஒண்ணு.
2வது இந்த ரசனைக்கு வந்து எனக்கு உடனே பாரதியார் பாட்டு தான் ஒண்ணு ஞாபகம் வந்தது. இங்க யாருக்காவது அது என்ன பாரதியார் பாட்டுன்னு சொல்ல முடியுமா? உங்க நிற்பதுவே ரசனை எப்படி நடப்பதுவே. தெரியுது? ஆ? நிற்பதுவே நீங்க எதை நடப்பதுவே பாத்தீங்களா? ரசிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். இல்லைங்களே. அது ஒரு 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 ரசனைக்கான முக்கியமான பாரதியார் பாடல். நிற்பதுவே நடப்பதுவேங்களா? ம்ஹ்ம். அதுல எங்க ரசனை வருது சொல்லுங்களேன். நிற்பதுவே அது நடப்பதுவேல. அதுல எல்லா இதையுமே ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு இல்ல அது வந்து வாழ்க்கை மெய்யா பொய்யாங்கிறத தானே டிஸ்கஸ் பண்ணுது. ரசனைங்கிறது எங்க வருது அதுல? பாரதியார் பாடல் தான் கேட்கிறேன். நான் ரொம்ப சங்க இலக்கியம் எல்லாம் போல. பார்த்து அந்த நீங்களே பாடல் சொல்லிருங்க. ஆ? நீங்களே காக்கை சொல்லிருங்க. சிறகி காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. அருமைங்க, ம். அருமைங்க. ஆமா. ஸோ அதாவது என்னன்னா, என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு ஒரு டிஃபரெண்டானதா இருந்தாலும், கருப்பு அழகில்லைன்னு சொன்னாலும் அதையும் ரசிக்கிறாரு. தீ சுடும்னு சொன்னாலும் அதையும் ரசிக்கிறாரு. ஸோ அந்த மாரி வாழ்க்கையில வந்து நல்லது மட்டுமே ரசிக்கப்பட வேண்டியதல்ல, எல்லாமே ரசிக்கப்பட வேண்டியது தான். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிங்க, நன்றிங்க கார்த்தி. நன்றிங்கண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு முத்தரசன்னாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கார்த்தி. ஓகேங்கண்ணா. இல்ல கார்த்தி குறிப்பிட்ட அந்த இனிமேல் வீடியோவ ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல இருந்தே தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். ஆனா என்னங்கன்னா, சிலருக்கு வந்து இந்த நெட்வொர்க் பேண்ட்வித் பிரச்சனை இருக்கிறதுனால, அது கொஞ்சம் சில டைம்ல கூடி குறைஞ்சு வருது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேராவது வீடியோ ஆன் பண்ணா இன்னும் கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா சந்திக்கிற மாரி இருக்கும். அத நம்ம மனசுல வச்சுட்டு இனிமேல் செயல்படுவோம். வணக்கம். அப்பதான் எனக்கு ரசனையும் இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் ரசிக்க கண்டிப்பாங்க, முடியும். ஆமா. கண்டிப்பாங்க. ரசனைங்கிறது எல்லா அறுசுவைகளும் வரணும். கண்ணாலும் பார்க்கணும். காதால் மட்டும் கேட்டால் பத்தாது. ஹலோ வாங்க வணக்கங்க. நான் மேடம், சிவமணி சிவகாமி மேடம் பேசுறேன். பேசுங்க, பேசுங்க. ரசிப்பதின் ரகசியம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மொபைல் வந்ததுல இருந்து அந்த ரசிப்புத்தன்மையே குறைஞ்சு போயிருச்சோ அப்படிங்கிறது. ஏன்னா நானு நேத்து ட்ரெயின்ல போகும்போது எப்ப பார்த்தாலும் போனையே எடுத்துட்டு இருக்கேன். எனக்கே தோணுது, அட டிராவல் பண்றோமே, போற வழியெல்லாம் பார்க்கலாம், இது சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு மொபைல வச்சுட்டு பார்ப்பேன். ஆனா கொஞ்ச நேரம் கூட இருக்காது. மறுபடியும் திருப்ப வந்து நம்ம ரொட்டேட் ஆகி மொபைலுக்குள்ளேயே போற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரசிப்புத்தன்மையவே வந்து இந்த மொபைல் எல்லாம் அடக்கிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. நல்ல கருத்துங்க. அது உண்மைதான். சொல்லப்போனா நம்ம எல்லாம் பழைய பட்டன் ஃபோனுக்கு போயிட்டோம்னா, இது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துருமோன்னு கூட நினைக்க தோணுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து அப்படி இல்ல. ஸோ மற்றவர்களோட நம்ம ஒன்றி போக வேண்டிய சூழ்நிலையினால மொபைல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில வாழ்றோம். கூட அடுத்து யாரு இந்த வர்றாங்க, அவங்க கூட பேசுவோம். அந்த மாதிரி என்னதான் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதையாவது பார்ப்போம். எதுவுமே தோன்றது இல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சூழ்நிலை. நீங்க சொல்றது 100% உண்மைதாங்க. அடுத்து இப்ப நம்ம போய் ஒரு கியூல நிக்கிறோம். ஒரு பேங்க்லயோ, ஒரு ஏடிஎம்லயோ நிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லைனா ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து அதத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க என்ன நடக்குது அவங்கள சுத்தி அப்படிங்கிறத வந்து யாருமே பெருசா சட்டை செஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்து வேறு யாராவது கருத்து சொல்லுங்க. இருந்தா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ராதா மேடம் பேசுங்க. ஆ, கௌசல்யா மேம். வணக்கம், நீங்க வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா உங்களோட குரலே ரொம்ப மென்மையா எப்பவுமே நீங்க பேசும்போது அதுல ஒரு சாந்தம் இருக்கும். அதுவே ரசிக்கிற மாரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நன்றி, நன்றி. ஜென்ரலா ரசிக்கணும்னா, நம்ம அதுக்கு ஒரு தனியா ஒரு பொருளோ, ஒரு ஒரு பெரிய ஐ மீன் வெளியிடங்களுக்கு போயி, எதையாவது ஒரு பொருள அதிசயமா பார்த்து ரசிக்கிற மாரி நம்ம மனசுல ஒரு அம் புரிதல் இருக்கும். பட் நீங்க சொல்றது எல்லாத்தையும் சாப்பாட்டுலருந்து எல்லாத்தையும் ஊன்றி ரசிச்சு, நான் லைஃப் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சிவகாமிக்கா சொன்ன மாரி தான். ரசிக்கணும்னு நெனைப்போம். ஆனா, உடனே அத ஒதுக்கி வச்சுட்டு பிரையாரிட்டி வேறயா மாறிருது. இனிமே வாழ்க்கைய கொஞ்சம் பெட்டரா ரசிக்கலாங்க்கா. தேங்க் யூ. நன்றி, நன்றிங்க மேம். நன்றி. சக்திவேல் நன்றிங்க ராதா சிஸ்டர். சக்திவேல் சொல்லுங்க. ராதா மேம் வந்து எலெக்ஷன் முடிய எத்தனை நாள் ஆச்சு? இன்னமே எலெக்ஷன் அந்த
பிராபகண்டாக்கு போய் பிரச்சாரத்துக்கு போய் ஒரே கத்தி தொண்டையெல்லாம் போயிருச்சு. தொண்டையெல்லாம் போயிருச்சுங்க. தெரியுது. இப்ப வந்து ஆட்சி ஆ. அமைக்கணுங்கிறதுக்காக கத்திட்டு இருப்பாங்களோ? சூட்கேஸ் வந்துருச்சு. வாங்குன சூட்கேஸ் சூட்கேஸ் வந்துருச்சுங்க. சூட்கேஸ்க்குலாம் வாய்ப்பே இல்ல இந்த மாரி இனிமேல்லாம். சூட்கேஸ தொலைச்சிட்டு தான் நெறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. கரெக்ட். அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி. வாங்க. வேற யாருக்கும் எந்த கருத்தும் இல்லைன்னா, அடுத்தது நன்றியுரை கூறுவதற்கு டாக்டர் சுமதி, பிஜி சுமதி அவங்கள அழைக்கலாம்னு இருக்கேன். கேப்டன் மைதிலி இருக்காங்க. அவங்க ஏதாவது பேசுறாங்களா? வெளியில இருக்காங்களான்னு தெரியல. சாட்சி இருக்காரு. எங்க ஊர்க்காரரு. சச்சிதானந்தம். சரிங்க. அதாவது நானு சொல்லுங்க சச்சி. வணக்கம். வணக்கம். இல்ல அவங்க பேரனை பத்தி அவ்வளோ ரசிச்சு கவிதை எழுதுவாங்க. ஐ திங்க் நான் 2 கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க எழுதினது. 3வது எப்போ எழுத போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாங்க சார், எழுதிடுவேங்க சார் கூடிய சீக்கிரம். நன்றிங்க சார். என்ன வயசு இப்போ ஆயிடுச்சுங்க அவனுக்கு? 1 வயசு 1.5 வயசு ஆகுதுங்க சார். 1 வயசு 6 மாசம் ஆக போகுதுங்க சார். அடுத்த கவிதையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பா சார். நன்றிங்க சார். மீட்டிங் ஆரம்பத்துல வந்தாரு. அநேகமா கேமரா புடுங்கறதுக்குள்ள அவங்க கூட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்க. அடுத்தது நன்றியுரை வழங்குவதற்காக டாக்டர் வி சுமதி அவங்கள அழைக்கிறேன். வாங்க சுமதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ரசிப்பதின் ரகசியம் தலைப்புல வந்து கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த மாலை பொழுதுல ரொம்ப நல்லா நிறைய கருத்துக்களை வந்து நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படியெல்லாம் ரசிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த விஷயத்தெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம்னாலே நம்ம இளமையாவும் புத்துணர்ச்சியாவும் வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கருத்தும் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க கௌசல்யா. நன்றிங்க, நன்றிங்க. அதே மாதிரி நம்மளோட இணைய வழியில் நம்ம கூட இணைந்த வாசல் உறுப்பினர்கள், வாசல் எல்லா உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாசலின் இயக்குனர்கள், ஆட்சி குழு, வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க சுமதி. இதோட நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் போட்டுடலாம்.